ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம் முதல் 30 வசனங்கள் முடிய 12 முதல் 30 வசனங்கள். தியான வசனம் 21 வசனம். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கடந்த 2 நாட்களாக முதல் 11 வசனங்களை நாம் தியானித்தோம். பவுலடிகளார் ஒரு தேவ ஊழியனாக ஜனங்களால் காணப்பட்ட ஒரு தேவ ஊழியன், கனப்படுத்தப்பட்டவர், தேவனுடைய அன்புக்கு நேராக தங்களை வழிநடத்தின அந்த ஊழியனை அவருடைய ஊழியத்திலும் அவர்களுடைய அந்த ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திப்பதிலும் அவர்கள் உடன் பங்காளிகளாக இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தேவ மனுஷனாகிய பவுல் அவர்களை நினைக்கிறவராக இருக்கிறார். இருதயத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக இருந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்காக நன்றி கூறுகிறார். அந்த கிருபை பெற்ற ஜனங்கள் இந்த கிருபையை பிறருக்கு பகிர்ந்தளிக்கின்ற அந்த உன்னதமான சுவிசேஷ பணியிலே பங்குள்ளவர்களாக இருந்ததை எண்ணி அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறார். இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே பவுலடிகளாருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு உன்னத நோக்கத்தை பார்க்கிறோம். உன்னத நோக்கம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த உலகம் இதை தலைகளாக இந்த நாட்களிலே மாற்றிக்கொண்டிருக்கிறது இல்லையா? இன்றைய தியான பகுதியிலே நீங்கள் நன்றாக நிதானமாக வாசிப்பீர்கள் என்றால் பவுலடிகளார் கொண்டிருந்த உன்னதமான நோக்கம் அங்கே காணப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உன்னதமான நோக்கம் என்ன? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு ஜீவனாக இருக்கிற கிறிஸ்து மற்றவர்களுக்கும் ஜீவனாக இருக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதுதான் உன்னதமான நோக்கம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று உன் வாழ்க்கையிலே இந்த உன்னத நோக்கம் இருக்கிறதா? எதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணமுடையவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களை குறித்து தீதான காரியங்கள், மற்றவர்களை குறித்து மோசமான காரியங்கள் என் வாய் அறிவித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த வேளையில் என் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவனாக ஒரு எண்ணம் என் மனதிலே காணப்படுகிறதா? தேவ அன்பை கூறுகிறவனாக என் வாழ்க்கை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையாதபடியினாலே நான் அந்த அன்பை கூற முடியவில்லை இல்லையா? என்னை பார்க்கிற ஜனங்கள் என் தேவனுடைய அன்பை பார்க்க வேண்டுமே. அடியாரின் வாழ்க்கையில் உள்ள உன்னத நோக்கம், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் காணப்பட வேண்டுமே. கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். எந்த முறையானாலும் பரவாயில்லை, கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். தன்னை விரோதித்து கொண்டு செய்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்று இங்கே அவருக்கு மகிழ்ச்சி அடைகிறார். எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அன்பினாலோ இல்லை என்றால் நல் மனதினாலோ அல்லது பொறாமையினாலோ விரோதத்தினாலோ எப்படியாகிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். 15வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 16வது வசனத்திலே என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். அது 18வது வசனத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது 17 அன்பினாலே அறிவிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். 18வது வசனத்தில் இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வழிமுறைகள் எப்படியோ பரவாயில்லை, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அவர்கள் செய்கிறதைப் போல நான் செய்வதற்கு எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. உனக்கு இருக்கிறதை வைத்து நீயும் நானும் நம்முடைய ஆண்டவருடைய மேன்மையும் மகத்துவத்தை நாம் அறிவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் சந்தோஷம். நம்முடைய முறைகளை வாதிடுபவர்களுக்கு நாம் எதிரிகளாக கருதுகிறோம் அல்லவா? சுவிசேஷம் அறிவிப்பதில் இந்த பாணியை பின்பற்ற வேண்டும், அவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நாம் வரையறுத்து கொடுக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் கூட்டம் அறிவிப்பது தான் நல்ல முறை, மற்றவர்கள் செய்வது ஒழுங்கற்ற திருமறைக்கு புறம்பானது என்று நினைக்கிறோம் அல்லவா? பவுலடியார் ஒரு சிறந்த மாதிரியாக நிற்கிறார். அவருக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லா காரியங்களுக்கு மேலாக கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். இதுதான் உன்னதமான நோக்கம். இதுவே உன்னுடைய நோக்கமாக இருக்கட்டும். கிறிஸ்து எப்படியாயினும் அறிவிக்கப்பட வேண்டும்.
ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து மகிமைப்பட தயாராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து தன் மூலமாக மகிமைப்பட தன் முழுமையும் அர்ப்பணிக்கும் பவுலடிகளார் இந்த ஒப்படைப்புக்கு ஆதரவாக பிலிப்பு சபையாருடைய ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியையும் கூறுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக ஜெபிக்கும் நண்பர்கள் உண்டா? நீ யாருக்காகலாம் ஜெபிக்கிறாய்? நீ ஒரு மனிதனுக்காக ஜெபிக்காத பட்சத்தில் அவனை நண்பன் என்று நீ கூறவே லாயக்கில்லை. உன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் உன் முழுமையும் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நாடி நிற்கிறாயா? முழு ஒப்படைப்புள்ள மனிதனாகிய பவுல் தைரியமாக கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம் என்கிறார். உனக்கு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறாரா? அல்லது உன்னுடைய செல்வமா, உன்னுடைய அறிவா, உன்னுடைய சிற்றின்பமா, உன்னுடைய புகழ் பேர் புகஸ்தாபமா, ஆசாபாசங்களா? கிறிஸ்துவை ஜீவனாக ஏற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துவை ஜீவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறவர் சிறைச்சாலையை அவர் சுவிசேஷ மேடையாக மாற்றுகிறார். அதைத்தான் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வாழ்க்கையை அர்த்தம் கொடுக்கிறவர். கிறிஸ்துவானவர் பவுலடியாருக்கு எல்லாம் போதுமானவராயிருந்தார். கிறிஸ்துவானவர் வாழ்க்கையின் மையமாக இருக்கின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா நிலைமையிலும் உபயோகப்படுத்தி வருகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. வெளியே இருந்தாலும் பரவாயில்லை, சிறைச்சாலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இங்கே பவுலடிகளார் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறார். ஆம், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நான் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறோம். நாம் யாரிடத்திலேயாவது ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லி சில சூழ்நிலைகளை நாம் கோடிட்டு காட்டுகிறோம். ஏன்? சாப்பிட ஹோட்டல்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது பலருக்கு முன்பாக தலை தாழ்த்தி அந்த ஆகாரத்திற்காக நாம் அதை ஒரு ஜெபித்து நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு கூச்சமாக வெட்கமாக இருக்கிறது, யாரும் பார்த்து விடுவார்களே என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் ஆண்டவரோடு நீ தொடர்பு வைப்பதற்கு பிறரையே நீ பார்க்க வேண்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்று நீ கருத வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கும் என்றால், உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரீதியானதாக இருக்கும் என்றால், எல்லா இடங்களிலும் நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆம், எல்லா காரியங்களுக்கு நீ நன்றி செலுத்துகிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தம் பிள்ளைகளை எல்லா நிலைமையிலும் உபயோகப்படுத்தி வருகிறார் என்பதற்கு பவுலடிகளார் ஒரு சாட்சியாக இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சிறைக்கு உண்டானது, சிறைச்சாலையானது சுவிசேஷ மேடையாக மாறுகிறது. தேவ ஊழியத்தில் அவருடைய பணி முன்னேறி செல்கிறது. அவருடைய காரியங்கள் அல்ல, தேவ காரியங்களுக்கே பவுலடிகளார் முன்னுரிமை கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். கிறிஸ்துவிற்காக வாழும் வாழ்க்கையே முதலிடமாக இருக்கிறது. அவரது பாடு துன்பம் முன்னிற்கவில்லை. பவுலடிகளார் பட்ட பாடுகள், வேதனைகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக அல்லது அவருடைய மனதிலோ படவில்லை. வேதனைகள், கட்டுகள் சுவிசேஷ பணிவிடை பரவுவதற்கு எவ்வளவு உதவியது என்பதாகத்தான் அவர் இங்கே கூறுகிறார். இன்று சொந்த தேவைகளுக்காக, சுயநலத்திற்காக முதலிடம் கொடுத்து, அதற்காக ஒருவேளை கஷ்டமடைந்து தேவனுக்கு அடுத்த இடம் கொடுக்கின்ற இன்றைய கிறிஸ்தவ உலகிற்கு பவுலடிகளார் ஒரு சவாலாக உள்ளார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே யாருக்கு முதலிடம்? உன் வாழ்க்கையிலே யாருக்கு முதலிடம் கொடுக்கிறாய்? தேவனுக்கா, உலக மேன்மைகளுக்காக? யோசித்து பார்ப்போம். தேவனுடைய ஊழியர்களே, அருமையான கர்த்தருடைய பணியை செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே முதலிடம் யாருக்கு? பவுலடிகளாரைப் போல இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு வரும் என்றால் நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம்? பவுலடிகளார் நமக்கு முன்பாக ஒரு சவாலாக இருக்கிறார். அன்று தேவனுக்காக கஷ்டம், பாடு, துன்பம் சகித்தார்கள். சபை வளர்ந்து பெருகியது. ஆனால் இன்று யோசித்து பார்ப்போம், சபையினுடைய பெருக்கம் எப்படி இருக்கிறது? கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மூலமாக சுவிசேஷம் பிரபலமாகும் வழிகள் ஏதேனும் உண்டா?
அல்லது சபை தடைபடும் காரியங்கள் தான் உண்டா? ஊழியத்திற்கு நான் உதவியாளனாக இருக்கிறேனா? ஊழியத்திற்கு நான் உபத்திரவத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கடந்து போகும். அந்த வாழ்க்கை கடந்து போகும் முன்பாக நீ சுவிசேஷத்திற்காக செய்வது என்ன? அது நிலைத்திருக்கும். சுவிசேஷம் பரவுவதற்கு நான் என்ன செய்ய ஆண்டவரே சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு அந்த சுவிசேஷத்தை அறிவிப்போமா? இந்த 1ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள். சுவிசேஷம் சுவிசேஷம் என்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப பவுலடிகளால் உச்சரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆம், ஆண்டவர் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் அவரது அன்பை பகிரும் ஒரு ஏதுகரமாக நீங்களும் நானும் பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். உன் நிமித்தமாய் சபை வளருகிறதா? சபை வீழ்ச்சி அடைகிறதா? சபை தேர்தல் என்ற போர்வையிலே இன்றைக்கு எத்தனை பிளவுகள், பிரிவுகள், சபை உடைந்து ஐக்கியம் குறைபட்ட நிலையிலே காணப்படுகிறதே. அழிந்து போகின்ற அல்லது கடந்து போகின்ற ஒரு மோசமான, இல்லையென்றால் தற்காலிகமான ஒரு பதவிக்காக திருச்சபையை சீரழித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறைக்கூண்டை சுவிசேஷ மேடையாக பவுல் மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சிறைக்குள் அடைக்கிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா? யோசித்து பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பவுலடிகளாரைப் போல உன்னத நோக்கம் எங்களுடைய வாழ்விலே கொண்டவர்களாக கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு எல்லா இடங்களிலும் தேவனுடைய மகத்துவத்தை நாங்கள் பறைசாற்றி வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.